குளு குளு ஏசியில் சொகுசா இருக்கீங்களா? ஆப்பு வைக்க தயாரான மின்சார வாரியம். பர்ஸ் பத்திரமுங்கோ. மின் கட்டணத்தில் புதிய நடைமுறை என்பது நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் அதிக மின்சாரம் பயன்படுத்துபவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் தகவலாகத்தான் உள்ளது. கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிக்க அரசு எடுக்கும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மக்களின் மாதாந்திர பட்ஜெட்டை புரட்டி போடவும் அதிக வாய்ப்புள்ளது. முக்கியமாக கோடை காலத்திற்கான பீக் ஹவர்ஸ் மின் பயன்பாடு கட்டணங்கள் குறித்து மின்சார வாரியம் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது. அதாவது மக்கள் அதிக அளவில் ஏசி பயன்படுத்தும் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் மின்சார பயன்பாட்டிற்கு தனியாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் முறையை சில மாவட்டங்களில் சோதனை முறையில் அமல்படுத்தலாம் என்று மின்சார வாரியம் ஆலோசித்து வருகின்றது. இதுவரை சீரான கட்டணம் செலுத்தி வந்தவர்களுக்கு இந்த புதிய கணக்கீடு முறை கரண்ட் பில்லை 2 மடங்காக உயர்த்திவிடும். எனவே பகல் நேரங்களில் தேவையற்ற மின் சாதனங்களை அணைத்து வைப்பது உங்கள் பணத்தை சேமிக்க உதவும். அதேபோல் வீடுகளில் உள்ள மின் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றும் பணி ஏப்ரல் மாதம் முதல் வேகம் எடுக்க உள்ளது. இதன் மூலம் மின் ஊழியர்கள் நேரில் வந்து கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் மின்சார பயன்பாடு உடனுக்குடன் ஆன்லைன் மூலம் கண்காணிக்கப்படும் என்பதால் மின்கசிவு அல்லது கூடுதல் பயன்பாடு இருந்தால் உங்கள் செல்போனுக்கே எச்சரிக்கை மெசேஜ் வந்துவிடும். ஆனால் இந்த புதிய மீட்டர்களை பொருத்துவதற்காக ஒரு சிறிய கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடமிருந்தே வசூலிக்கவும் ஆலோசனை நடந்து வருகின்றது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம். மேலும் 100 யூனிட் இலவச மின்சாரம் பெறுபவர்கள் தங்கள் ஆதார் நம்பர் மின் இணைப்புடன் சரியாக இணைத்துள்ளார்களா என்பதை மார்ச் 31ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை ஆதார் இணைப்பு விடுபட்டிருந்தால் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியம் ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க ஏசி பயன்படுத்துவது அவசியம்தான் என்றாலும் மின்சார வாரியத்தின் இந்த புதிய விதிமுறைகளை அறிந்து செயல்படுவது புத்திசாலித்தனம். 24 டிகிரி செல்சியஸ் ஏசியை இயக்குவது மற்றும் மின்சாதனங்களை முறையாக பராமரிப்பது உங்களது மின் கட்டணத்தை குறைக்க உதவும். மின்சார வாரியத்தின் இந்த அதிரடி மாற்றங்கள் மின் திருட்டை தடுக்கவும் தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்யவும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளாகவே பார்க்கப்படுகின்றன. இருந்தாலும் சாமானிய மக்கள் மீது கூடுதல் சுமை விழாமல் இருக்க அரசு சில சலுகைகளையும் அறிவிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உங்கள் மின் கட்டணம் எவ்வளவு வரும் என்பதை இப்போதே ஒரு தோராயமாக கணக்கீடு செய்து கொள்வது நல்லது. இந்த தகவலை மின்சார பயன்பாடு அதிகம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் உடனே பகிருங்கள். அவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க இது மிகவும் உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் கோடை காலம் என்றாலே வீடுகளில் மின் விசிறிகள், ஏர் கூலர் மற்றும் ஏசி பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. இப்போது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் முடிகிற வரை 2 மாதங்களுக்கு மாதாந்திர மின்தடை இல்லை என்று கடந்த மாதமே மின் வாரியம் தரப்பில் அறிவித்துவிட்டது. அதனால் ஒரு நாள் மின்தடை சிக்கலும் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் இப்படி ஏசி பயன்பாட்டிற்கு அதிக கட்டணம் என்று மின்வாரியம் தீர்மானிப்பது ஏசி பயன்படுத்தும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை.